நிற்கிறார். ஒரே ஒரு தெய்வம், மதுக்கோட்டை கருப்பசாமி. இவருக்கு உருவமில்லை, உருவமாய் கொள்வது ஒரு நீண்ட அருவாள். அந்த அருவாளே அவருடைய ஆவியும் அருளும். காலங்கள் கடந்து போனாலும் ஒரு விஷயம் மட்டும் நிலைத்து நிற்கிறது. கருப்பசாமியின் கோபமும் மக்கள் மீது கொண்ட அன்பம். ஒரு நாள் தர்விழா நாள், மக்கள் அனைவரும் கூடி சிறப்பாக பொங்கல் வைத்து சேவல் கழிக்கிறாய் என்ன பல்ல விருந்து வைத்தந்தர். அப்போது தளீரென மழை பெய்ய தொடங்கியது. ஆற்றில் வெள்ளம் வந்தது, மக்கள் மயந்து ஓடினர். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் கருப்பசாமி கோவிலை நோக்கி அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். வெள்ளம் எங்கும் வந்தாலும் அந்த கோயிலின் எல்லைக்குள் ஒரு துளி மறையும் எல்லை. அங்கே தோன்றினார் கருப்பசாமி. இத்தனை பேரில் நீ என்று யாரும் எனக்கு துணையா இல்லை. இனி என் ஆலயத்திற்கு நீ மட்டுமே வர வேண்டும். மற்றவர்கள் வந்தால் தண்டனை உறுதி. அப்போதிலிருந்து அந்த ஒரே குருப்பக்கு மட்டுமே கருப்பசாமியின் கோவிலில் பூஜை செய்கிறார்கள். மற்றவர்கள் பெண்கள், வானங்கள், அன்னவர்கள் அங்கே செல்லவே மாட்டார்கள். அந்த கோவில் அழியதாயினும் அது மரியாதை பயமும் நம்பிக்கையும் அளவினாகது. அவர் அகுரு தருபவர், ஆனால் கோபத்திலும் மிக்கவர். நமது கோட்டை கருப்பசாமி.